அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கக்கூடிய 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் விருச்சிக ராசிக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரத்துல. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டிருப்பதால அதிக அலைச்சல்களும் அடிக்கடி உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. வருமானம் என்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் கூட அதற்கு ஏற்றாற் போல வருமானமும் இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்குங்க. உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க இருக்குதுங்க. கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. கடன் சம்பந்தமாக பல இன்னல்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடன் பழகும் போது ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது. அவர்களுடன் பேசும்போதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பேசுவது அவசியங்க. குறிப்பா தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருப்பின் இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியங்க. இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய திறமையும் வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் சற்று கடுமையாக இருக்கும் என்பதை சனி பகவான் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது ஒரு சவாலான மாறி போகுங்க. அதே போல் இடைத்தரகர்களின் பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையும். அதே போல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்கள் முன்பணம் கொடுக்காமல், முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்புவதோ வாங்குவதோ வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் எல்லா விஷயத்திலுமே ஆவணங்களை நீங்கள் சரிவர காப்பது, சரிபார்த்து வைப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள்
முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் அனுகூலமற்ற நிலையில் இருப்பதால வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் அதன் மூலம் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபமும் வருமானமும் இருக்காதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம், அதாவது 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் செல்வாக்கு நீடிக்குதுங்க. மறைமுக வருமானம் நீடிப்பதற்கு வழிவகுத்து தரார் சுக்கிரன் உங்கள் மீது. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சாதகமான தீர்ப்பை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. மக்களிடையே வரவேற்பும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதனால் மேலிட தலைவர்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக திகழ்வீங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு எளிதில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் தற்போது குறிப்பா இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு அதிபதியும் பூமிக்காரகருமான செவ்வாய் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க இந்த வாரத்துல. அதனால் சனி பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. குறிப்பா இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியங்க. ஏன்னா விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. மற்றபடி தண்ணீர், இடுபொருட்கள் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. விவசாயத்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சாதகமாக இருப்பதால் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சுக்கிரன், குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் சாத்தியக்கூறுகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குழந்தைகள் மீது கவனம் இருக்கட்டும். திருமண முயற்சிகள்ல நல்ல வரன் அமையும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க. எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் குருவாயூரப்பனின் ஸ்ரீமத் நாராயணம் ஒரு தசகம் பாராயணம் பண்ணி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.